ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. இன்றைக்கி நம்ம பேச போகிறது 2 மேட்ச். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், நாளைக்கு நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி பார்ப்போம். அந்த மேட்ச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 டீமும் 2வது இடத்துல இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் 3வது இடத்துல இருக்குது. 2 பேரும் ரன் ரேட் வித்தியாசத்தில் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் முன்னாடி இருக்குது. ஆளுக்கு 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி 2 டீமும் மோதினப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் 37 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அது முக்கியமான காரணம் ரிஷப் பந்தோட இன்னிங்ஸ் மறக்கவே முடியாது. 27 பாலில் 79 ரன் அடித்தார். அதில் 70 ரன் பவுண்டரியே அடித்தார். அவர் பும்ராவை அந்த ஒத்த கையில் அடித்த 6 இன்னும் கண்ணிலே நிற்கிது. ஸோ அந்த மாதிரி விளாண்டார். பட் இந்த என்கவுண்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோசோ கோட்லாவில் நாளைக்கு நடக்குது. டெல்லியில் கோட்லா கிரவுண்டில் நடக்குது. கோட்லா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மும்பையும் டெல்லியும் 9 தடவை மோதிருக்காங்க. அதில் 6 தடவை டெல்லி ஜெயிச்சிருக்கு, 3 தடவை தான் மும்பை ஜெயிச்சிருக்கு. ஸோ மும்பையோட வெற்றி சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. இந்த கிரவுண்ட் அவங்களுக்கு செட் ஆனதே கிடையாது இது வரைக்கும். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டெல்லியோட கை தான் ஓங்கியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை எந்த மாதிரி ஒரு டீம்னா, ஒரு பேட்டிங் பிச்சில் நல்லா கடைசி 4 ஓவர் 40 50 அப்படின்னு செட் பண்ணுறதாகட்டும், சேஸ் பண்ணுறப்ப கடைசி 4 ஓவரில் 50 40 அப்படின்னு அடிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி டீம். முக்கியமாக கேரன் போலார்ட், ஹர்திக் பாண்டியா அவங்கெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக விளாட்ற பிளேயர்ஸ், அப்புறம் நடுவில் ஓரளவுக்கு செட்டில் பண்ணுவாங்க. கடைசியில் போலார்டு, குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்படி தான் மும்பையோட ஸ்ட்ராட்டஜியே இருக்கும். ஜென்ரலாக இந்த ஐபிஎல் அப்படி தான் இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவான பிச்சு, கொஞ்சம் ஸ்பின் ஆகும். அவங்க எதிர்பார்க்க அளவுக்கு பேட்டில் விடாது. பேட்டில் வரணும்னா நல்லா செட் ஆகிருக்கணும். செட் ஆன அப்புறம் தான் ஆட முடியும். அந்த மாதிரி பிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு வர்ற போலார்டு, கடைசி ஒரு 4 ஓவர் 3 ஓவர் வர போலார்டு, குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா இவங்களால் அடிக்க முடியறதில்லை. அது ஒரு முக்கியமான காரணம் டெல்லி ஃபெரோசோ கோட்லா ஸ்டேடியத்தில் மும்பை தோக்குறது. இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி டெல்லிக்கு இந்த வருஷம் அந்த கிரவுண்ட் செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க டெல்லி அந்த கிரவுண்டில். ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. அதுவும் எப்படி ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். சூப்பர் ஓவர் போய் நம்ம ரபாடா ஒரு சூப்பர் யார்க்கர் போட்டு அவங்க எடுத்தார். அதனால் அவங்க ஜெயிச்சாங்க. ஓகே, ரசல் எடுத்தார், அதனால் அவங்க ஜெயிச்சாங்க. ஸ்குவாட் சைடில் பார்த்தீங்கன்னா, டெல்லி ஸ்கொயர்லேருந்து காலின் இங்கிரம் வந்து வெளியில் போயிருந்தார். அவர் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அவர் வந்திருந்தாருன்னா அவர் விளாடுவார், இல்லை காலின் முன்ரவே விளாடுவார். டெல்லி பிச்சு ஸ்லோ அண்ட் ஸ்பின் ஆகும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு மோரிஸ், கீமோபால் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போய் சந்தீப் லமிச்சானே வர வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி எந்த சேஞ்ச் இருக்காது அவங்க டீமில். மும்பை சைட்லேயே அதே மாதிரி பிச்சு கொஞ்சம் ஸ்பின் ஆச்சுன்னா ப்ராபப்ளி மாயங்க் மார்க்கண்டே உள்ளே வரலாம், ஜேசன் பெஹன்ட்ரா வெளியில் போகலாம். மிச்சப்படி மும்பையிலையும் எந்த சேஞ்ச் இருக்காது. ஏன்னா டெல்லி 3 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வர்றாங்க. மும்பை 3ல் கடைசி 3 மேட்ச்சில் 2 ஜெயிச்சுட்டு வராங்க. ராஜஸ்தானுக்கு மட்டும் தோற்று போனாங்க. ஸோ 2 டீமும் ஓரளவுக்கு நல்லா கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிக்கர் தவான், பிருத்வி ஷா 2 பேரும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. யாராவது ஒருத்தர் தான் ஒரு மேட்ச் விளாட்றாங்க. ஒரு மேட்ச் விளாண்டா இன்னொரு மேட்ச் விளாட்றதில்ல. இவர் 97 அடிச்சதுக்கப்புறம் பெருசாக விளாடல, அவர் 99 அடிச்சதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக விளாடல. ஸோ நாளைக்கு அவங்க ஜெயிக்கணும்னா 2 பேரில் ஒருத்தர் நின்னாகணும், லாங் இன்னிங்ஸ் விளாண்டாகணும். நடுவில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஓரளவுக்கு நல்லா விளாட்றாரு. ரிஷப் பந்துக்கு என்ன பிரச்சனைனா, மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்க பேட்ஸ்மேனுக்கு அதே பிரச்சனை தான் ரிஷப் பந்தும். டெல்லியில் அவர் பெருசாக அவரேஜ் கிடையாது, பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டும் கிடையாது. அவுட் சைட் ஆஃப் டெல்லி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 174 இருக்குது. டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 120 கம்மியாக இருக்குது. அது காரணம் அவர் மும்பை பேட்ஸ்மேனுக்கு அதே பிரச்சனை, பால் பேட்டுக்கு வராது, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விளாடணும், வந்தவனெல்லாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிஷப் பந்து கொஞ்சம் தடவுறாரு. ஸோ இதே பிரச்சனை தான் மும்பை பேட்ஸ்மேனுக்கு இருக்க போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் ஈக்குவலி ஸ்ட்ராங். இங்கே கூட நல்லா செட் ஆகிட்டாங்க. ரபடா, இஷாந்த் சர்மா, கீமோபால், மோரிஸ், அமித் மிஸ்ரா, சந்தீப் லமிச்சானே அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்காங்க. நல்லா பவுலிங் போடுவாங்க. மும்பை சொல்லவே வேணாம். பும்ரா, மலிங்கா, பெஹன்ட்ரா, ராகுல் சஹர், குருணால் பாண்டியா அப்படின்னு நல்லா பவுலிங் போடுறாங்க. ஸோ நாளைக்கு மேட்ச் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் பிளே ஆஃப்ஸ்க்கு டுவர்ட்ஸ் கால் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மேட்சை பார்க்குறதுக்கு பயங்கர ஆவலாக இருக்கேன். அதே மாதிரி போலார்ட் ஒரு புவர் ரெக்கார்டு இருக்குது கிறிஸ் மோரிஸுக்கு அகேன்ஸ்டாக. அது சும்மா அடிக்கடி கிறிஸ் மோரிஸ் பால் அவர் அவுட் ஆகிருக்கார் போல் 2-3 தடவை. நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். மும்பையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரோஹித் சர்மா கொஞ்சம் நின்று கடைசி வரைக்கும் ஒரு 15 ஓவர் நின்னார்னா மும்பை கன்ஃபார்மாக ஜெயிக்கும். ஏன்னா இந்த பிச்சில் வந்தவொன்னே அடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா யாராவது ஒருத்தர் நின்று செட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் இருந்தால் டெஃபினட்டாக 2 டீமில் எந்த டீம் அப்படி விளாடுதோ அந்த டீம் ஜெயிக்க நல்லா வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பி அன் ரியலி இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட். அதுதான் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட். அப்படி தான் இருக்க போகுது நாளைக்கு மேட்ச். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தோனி இல்லாத சென்னை சூப்பர் கிங்ஸ் சிக்கன் இல்லாத பிரியாணி மாதிரி முக்கையாக இருந்துச்சு இன்றைக்கி. ஆக்சுவலாக டாஸ் வின் பண்ணி சுரேஷ் ரெய்னா தான் கேப்டன்ஷிப். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பிடிச்சார்.
வாட்ஸன் பெரிய ஃபார்மில் இல்லை, இன்றைக்கி ஓரளவுக்கு சுமாராக விளாண்டாரு. ஃபஸ்ட்டு 4 ஓவரில் பவர் பிளேயில் 15 ரன் அடிச்சிருந்தாங்க. இவ்வளோ ஸ்லோவாக விளாட முடியாது. ஏன்னா ஐபிஎல்லே ஸ்லோவாக பவர் பிளேயில் வர டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஒரு வழியாக கடைசி 2 ஓவரில் அடித்து ஒரு மாதிரி செட்டில் ஆனாங்க. 10 ஓவரில் 79 அடிச்சிருந்தாங்க. பரவாயில்ல, இந்த பிச்சுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரு. அடுத்த 10 ஓவரில் ஒரு 80-90 அடிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரு. 165-70 நல்ல ஸ்கோர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அடுத்த 10 ஓவரில் வெறும் 52 ரன் 53 ரன் அடித்தாங்க. 132க்கு 5 தான். இதில் புரியாத விஷயம் என்னென்னா, இந்த ரவீந்தர் ஜடேஜா 20 பால் ஆடி 10 ரன் அடித்தார். எதுக்கு அப்படி விளாண்டான்னு தெரில. கடைசி 5 ஓவரில் வெறும் 30 ரன் அடித்தாங்க. ரவீந்தர் ஜடேஜா அடிக்க முடியலன்னா அவுட் ஆகிட்டு போயிருக்கலாம். அது கடைசி ஓவரில் கூட ஒன்றுமே அடிக்கலை. கடைசி வரைக்கும் அடிக்கவே ட்ரை பண்ணல. அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல, அடிக்க கூட ட்ரை பண்ணல. ஏன்னே தெரியல. கேதார் ஜாதவும் ஒன்றுமே விளாட்றதில்ல. வேர்ல்டு கப் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினான்னா அவருக்கும் நல்லது. வழக்கம் போது ரஷீத் கான் சூப்பராக பவுலிங் போட்டார். அவர் ஒரே ஓவரில் கேதார் ஜாதவ் அவுட் ஆக்கி 2 விக்கெட் எடுத்து சூப்பராக பண்ணார். ஃபாஃப் டூப்ளசி அவுட் ஆனோன்னா அப்படியே சுத்தமாக படுத்துருச்சு சென்னை சூப்பர் கிங்ஸோட இன்னிங்ஸு. டெஃபினெட்லி தோனி இருந்தால் ஒரு வேலை ஏதாவது பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் விளாட்றத பார்த்தா அப்படி தான் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு பவுலிங்கை மாற்றி போடணும் அப்படியே தோனியை பார்ப்பாங்க. ஏதாவது ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தோனியை பார்ப்பாங்க. பேட்டிங்கில் எப்படி ஆடணுமா தோனியை பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்க்குறது ஆள் கிடையாது. தோனி இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதை கேட்டு கேட்டு பழகிட்டாங்க. இன்றைக்கி ஆள் இல்லாதவொன்னே அப்படியே பேன்னுட்டாங்க. அதனால் செம மொக்கையாக தோற்று போனாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வெற்றி, இந்த தோல்வி பெருசாக பாதிக்காது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு மேட்சஸ் இருக்குது. அது 3 மேட்ச் ஹோமில் வேறு இருக்குது. ஏதாவது ஒன்று ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாம் பில்லிங்ஸும் கரண் சர்மா விளாண்டாங்க. 2 பேருமே ஏண்டா எடுத்தோங்கிற மாதிரி விளாண்டாங்க. சாம் பில்லிங்ஸும் அவுட் ஆகிட்டார். கரண் சர்மா ரொம்ப மொக்கையாக பவுலிங் போட்டார். ஒரு விக்கெட் எடுந்தால் கூட. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்றைக்கி படுகேவலமாக தோற்று போச்சு. அதே மாதிரி சன்ரைஸ் ஹைதராபாத் சைடில் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எப்படியா அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. முக்கியமாக டேவிட் வார்னர் இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச்லாம் விளாடாமல், இதுக்கு முன்னாடி மேட்ச் 50 அடிச்சிருந்தா கூட ரொம்ப முக்கியம் விளாண்டுட்டு இருந்தார். பட் இந்த மேட்ச்சில் வந்து பொழந்து கட்டிட்டார். வார்னர்னா எப்படி விளாடுவாரோ அதே மாதிரி விளாண்டாரு. ஒரு வேர்ல்டு கப் செலக்ட் ஆனது வேறு அவருக்கு அந்த குஷியை கொடுத்துருக்கும். அதில் வேறு பின்னி எடுத்துட்டார். பேட்ஸ்டோ அதுக்கப்புறம் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் ஃபுல்லாக இருந்து நின்று மேட்சை முடிச்சுட்டு வந்தார். அவங்க சைடில் சன்ரைஸ் ஹைதராபாத் ஆல்வேஸ் a குட் பவுலிங் சைடு. இன்றைக்கி நல்லா போட்டாங்க. முக்கியமாக புவனேஸ்வர் குமார் ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக போட்டார். ரன்னே அடிக்க முடியல சுத்தமாக. ரஷீத் கான் வழக்கம் போல் ஒரு சூப்பர் ஸ்டார் செம்மையாக போட்டார். வார்னர் சிஎஸ்கேவோட தொடர்ந்து அடிக்கிற 4வது 50. அவர் சிஎஸ்கேவோட செம்ம ஸ்ட்ரைக் ரேட் 200 வச்சிருக்காரு. எப்பயுமே ரொம்ப நல்ல ரெக்கார்டு இருக்குது டேவிட் வார்னர் சிஎஸ்கேவோட. ஹைதராபாத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இருக்க போதுன்னா, ஏப்ரல் 25 அப்புறம் வார்னர், பேர்ஸ்டோ, ரஷீத் கான் எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன், மார்டின் குப்டில் இந்த மாதிரி ஆளை வச்சு தான் விளாடணும். அதனால தான் கேன் வில்லியம்சன் எப்பயுமே இறக்கிட்டு இருக்காங்க. அவர் சரியாக அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தாலும். ஏன்னா அடுத்து ஏப்ரல் 25 அப்புறம் கேன் வில்லியம்சன் முக்கியமான ஆளாக இருப்பார். அவர் தான் விளாண்டாகணும். உங்கள் டீமில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் போயிடுவாங்க. ஸோ அதனால் சன்ரைஸ் தான் 8 பாயிண்ட் எடுத்து 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சாகணும். 4 மேட்ச் ஜெயிச்சாகணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ராசிப்படி சென்னை அவங்க தோக்கடிச்ச டோர்னமெண்ட்லலாம், லீக் கேமில் தோக்கடிச்ச டோர்னமெண்ட்டெல்லாம் பிளே ஆஃப்ஸ் போனதில்லை அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் அதை மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் எனிவே இட்ஸ் மச் நீடட் வின், இம்பார்ட்டன்ட் வின் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எப்படி விளாட்றாங்க போக அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.